நாமக்கல் அருகே காவல் நிலைய ஓய்வறையிலேயே பெண் எஸ்ஐ உயிரிழந்துள்ளார். லீவு கொடுக்காம டார்ச்சர் பண்ணியே கொன்னுட்டீங்களே, வயித்துல கட்டி இருக்கு, ரத்த போக்கா போகுது, லீவு கொடுங்கன்னு கேட்டா லீவா கேக்குற, நைட் டியூட்டி பாருன்னு டார்ச்சர் பண்ணியே பிள்ளைய கொன்னுட்டாங்களே என அவருடைய தங்கை கண்ணீர் மல்க பேசும் காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. இந்த சர்வீஸுக்கு இன்னைக்கு அவ கொண்டுட்டு போனது வெறும் உயிரை மட்டும்தான் விட்டுருக்குண்ணா. வெறும் உயிரை மடிச்சுட்டாங்க. உயிர் இழந்த எஸ்ஐக்கு கடந்த 90 நாட்களில் 46 நாட்கள் விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இந்த விவகாரத்தை பற்றி முழுமையாக பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காவலர் குடியிருப்பில் வசிப்பவர் 48 வயதான காமாட்சி. இவர் ராசிபுரம் அடுத்துள்ள பேலுக்குறிச்சி காவல் நிலையத்தில் பெண் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இவருடைய கணவர் விஜயகுமார். இவர்களுக்கு 16 வயதில் ஒரு மகனும் 15 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். எஸ்ஐ காமாட்சி நேற்று இரவு ரோந்து பணி முடித்துவிட்டு நள்ளிரவு 2 மணி அளவில் காவல் நிலையத்தில் உள்ள ஓய்வறையில் உறங்கியதாக கூறப்படுகிறது. காலை 6 மணி அளவில் தனது கணவர் விஜயகுமாருக்கு போன் செய்து என்னால் வர முடியாது, அதனால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு கூறியுள்ளார். நான் வர நேரமாகும் என பேசியதாக அவர்களுடைய தங்கை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தற்போது அந்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் 1 மணி நேரம் கழித்து அவரது கணவர் காமாட்சிக்கு 2 முறை போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை. இந்நிலையில் 11:30 மணியளவில் ராசிபுரம் காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமாரை தொடர்பு கொண்டு உங்களது மனைவி இறந்துவிட்டார் என்று கூறியதை அடுத்து தனது உறவினர்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு அவர் இறந்து கிடப்பதை கண்ட அவரது உறவினர்கள் இவர் பணி சுமை காரணமாகத்தான் இறந்துவிட்டார், அவர் இறந்தும் ஏன் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லவில்லை, ஏன் அவருக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படவில்லை என உறவினர்கள் அங்குள்ள காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு ராசிபுரம் துணை கண்காணிப்பாளர் நேரில் சென்று சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அவரது உடல் உடற்கூறு ஆய்வுக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டது. பெண்ணின் வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் நாமக்கல் மாவட்ட காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் பெண் எஸ்ஐக்கு கடந்த 90 நாட்களில் 42 நாட்கள் மருத்துவ விடுப்பும், 2 நாட்கள் சாதாரண விடுப்பும், 3 நாட்கள் அனுமதி விடுப்பும், 1 நாள் திருமண நாள் சிறப்பு அனுமதி விடுப்பும் என மொத்தம் 46 நாட்கள் விடுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிலர் பொய்யான தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பி காவல்துறை மீது அவதூறை பரப்பி வருவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் மீறினால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். ஓய்வு அறையிலேயே இறந்துள்ளார். பணி சுமை காரணமா அல்லது மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்தாரா அல்லது மாரடைப்பால் இறப்பா என பேலுக்குறிச்சி காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காமாட்சியின் உடல் நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது.